ஹலோ விவர்ஸ், அனைவரும் வணக்கம். பெண்ணின் இந்த பகுதியை தொட்டா கோடீஸ்வரர் ஆகலாம், செல்வந்தர் ஆகலாம். சரி, பெண்ணின் எந்த பகுதியை தொட்டதுனா செல்வந்தர் ஆகலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு ஊர்ல சிவன்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு வறுமையின் பிடியில் இருக்காரு. முக்கியம் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி அவரை எப்பொழுதுமே திட்டிட்டு இருப்பா. வீட்டுல அரிசி இல்ல, சாப்பாட்டு வழி இல்ல, நீலாம் இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு பல விதங்கள்ல திட்டிக் கொண்டே இருப்பா. அவரும் எவ்வளவு வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் பாக்குறாரு. இப்ப வறுமையின் பிடியில இருந்து வெளில வரதுக்கு வழி இல்ல. இப்படி தினந்தோறும் அவரை திட்டிட்டே இருக்காங்க அவரது மனைவி. இப்போ ஒரு நாள் திடீர்னு அவரு கோவமா வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து எங்க போறதுன்னு தெரியாம கால் போன போக்கிலே நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு இருக்கும் போதே ஒரு துறவியை சந்திக்கிறாரு. ஒரு துறவி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த துறவிட்ட அவர் வந்து நிக்கிறாரு. அந்த துறவியும் தியானம் முடிஞ்ச பிறகு இவர் பாக்குறாரு. அப்ப சிவன் அழுதுட்டே இருக்காரு. ஏன்பா அழுவுற, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி என்ன எப்போதுமே திட்டிட்டு இருக்கா. அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வறுமையை ஒழிக்க முடியல, அதனால வீட்டுல உணவு கூட வழி இல்ல, ஒருவேளை சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த விஷயத்த கவனமா கேளு. பெண்ணோட இந்த பகுதியை அழுத்தினா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம், பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா, எந்த பகுதி சுவாமி அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு கதை இருக்கு, இந்த கதையை நான் சொல்றேன். ஒரு காலத்துல விவசாய ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு. அவரது மனைவியோட அவ்வளவு அன்பு வச்சிருப்பாரு. முக்கியமா மனைவியும் அந்த அளவுக்கு அன்பு கொடுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அன்பும் எல்லோரும் பேசிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவர்களுடைய அன்பை பார்த்து ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி அந்த நாட்டு ராஜாவுக்கு எட்டுது. இப்ப அந்த ராஜா ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தி அனுப்புறாரு. அதாவது ஒவ்வொரு வீட்லயுமே நெய் விளக்கு ஏத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நகரம் முழுவதும் எல்லாரும் வீட்லயுமே நெய் விளக்கு ஏத்துறாங்க. இப்ப இரவு 12 மணி ஆகுது. ஆனா இப்ப இரவு 12 மணில எல்லாருடைய வீட்லயுமே விளக்கு அணிஞ்சிருது. ஆனா அந்த விவசாய வீட்டுல மட்டும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப காவலாளிகள் அந்த நகரம் முழுவதும் செக் பண்றாங்க. அப்ப அந்த விவசாய வீட்டுல மட்டும் விளக்கு எரியறத ராஜாவிடம் கூறுறாங்க. அவருக்கு பயங்கர ஆச்சரியம். இப்பதான் அவர் ராணி கிட்ட பேசிட்டு இருக்காரு. விவசாயி எவ்வளவு அன்பா இருக்காருங்க பாருங்க. அவங்கள போல அன்பா இருந்தா இந்த உலகத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, வாழ்க்கைய நல்லா வாழ்றாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவருடைய மனைவி சொல்றாங்க, அந்த விவசாயி இவ்வளவு அன்பா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய மனைவி தான். அவருடைய மனைவி தான் அவங்களுடைய குடும்பம் செழிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, அந்த அன்புக்கு அந்த விவசாயி தான் முக்கிய காரணம்னு சொல்றாரு. இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே வாக்குவாதாவது, பெரிய சண்டையாவது. இப்பதான் சொல்றாரு ராஜா அந்த விவசாயி சொல்றாரு, ராணி விவசாய மனைவி சொல்றாங்க. சரி, அதை நம்ம சோதிச்சிருவோம் அப்படின்ட்டு இப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா, அங்குள்ள காவலர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த விவசாயிடம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவங்களும் நேரா விவசாயி வீட்டுக்கு போறாங்க. விவசாயி நின்று இருக்காரு. இப்ப விவசாயியை பார்த்து ராஜா, உனக்கு ஏகப்பட்ட தங்கம் வைரம் செல்வம் தரணும்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரண்மனையில பாதியும் உனக்கு தரணும் சொல்லிருக்காரு. அதுக்கு நீ உன்னுடைய மனைவி விட்டு பிரியணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த விவசாயியோ, இந்த ராஜ்யம் முழுவதும் கொடுத்தாலும் என்னுடைய மனைவியை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு அந்த விவசாயி சொல்றான். இப்ப இந்த செய்தியை ராஜாவிடம் காவலர்கள் சொல்றாங்க. இப்ப அவர் சொல்றாரு, பாத்தியா அந்த விவசாயி மனைவி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு பாத்தியா அப்படின்னு ராணி கிட்ட சொல்றாரு. இப்ப ராணி சொல்றாங்க, விவசாயம் மட்டும் சோதிச்சா போதுமா, விவசாயியோட மனைவி சோதிச்சாதான் உண்மை தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ராணி காவலர்கள் அழைக்கிறாங்க. விவசாயி மனைவி அழைச்சி இது மாதிரி கூறுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே போல மறுநாள் விவசாயியோட மனைவிய அந்த காவலர்கள் சந்திக்கிறாங்க. இப்ப காவலர்கள் சொல்றாங்க, இது போல ராணி உனக்கு ஏராளமான பொண்ணும் பொருள் தங்கம் வைரம் தரணும் சொல்றாங்க, அரண்மனையில பாதிய உனக்கு தரணும் சொல்றாங்க, அதுக்கு நீ உன்னுடைய கணவனை கொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு விவசாய மனைவியோ, இவ்வளவு தங்கம் புதையல் கிடைச்சா யாதான் வேணாம்னு சொல்லுவாங்க, நான் கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்னு, நான் கண்டிப்பா கொல்லுவேன், இந்த இரவு நான் எப்ப விளக்கு அமைக்கிறனோ அப்ப என்னுடைய கணவர் கொண்டிருப்பேன், அப்ப நீங்க வாங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்ப இந்த செய்தியை நேரா அரண்மனையில போய் சொல்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கர ஷாக் ஆகுது, அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப உடனடியா ராஜா காவலர்களை கூப்பிட்டு உடனே அந்த விவசாயியை போய் காப்பாத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த காவலர்களும் நேரா விவசாயி வீட்டுக்கு வராங்க. ஆனா விவசாயிய ஏற்கனவே அவ கொண்டிருப்பா. இந்த இடத்துல விவசாயியோட மனைவிட்ட சொல்றாங்க, விளக்கு அமைக்கும் போது நீ கொல்றன்னு சொன்ன, ஏன் முன்னாடியே கொண்டுட்ட அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அந்த விவசாய மனைவி சொல்றா, எனக்கு ரொம்ப நேரம் பொறுத்திருக்க முடியல, அதான் நேரம் கிடைச்சது, அதனால கொண்டுட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இந்த செய்தியை ராஜாவிடம் போய் சொல்றாங்க. ராஜா பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப உடனடியா அந்த விவசாயியோட மனைவி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவளும் நேராக வரா. விவசாயியோட மனைவி பார்த்து, உன்னை விட ஒரு முட்டாளு பேராசை பிடிச்ச பெண்ணு இந்த உலகத்துல இல்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு. தங்கத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு உடைய கணவரை கொண்டிருக்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அப்பதான் விவசாயியோட மனைவி சொல்றா, இல்ல ராஜா, தங்கத்துக்கு ஆசைப்பட்டு நான் இதை பண்ணல, ஏற்கனவே என்னுடைய கணவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, அந்த கெட்ட பழக்கத்தால ஏற்கனவே அவர் கொல்றதுக்கு நான் முடிவு பண்ணிருந்தேன், அந்த நேரத்துல நீங்களும் இப்படி சொன்னீங்க, அதனால நான் சீக்கிரமே முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றான். இதை கேட்டு மன்னருக்கு ஆச்சரியம். அப்படி என்ன அவருடைய கணவருக்கு கெட்ட பழக்கம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவருடைய மனைவி சொல்றா, இது போல தினந்தோறும் இரவுல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும் போது என்னுடைய கணவர் என்னோட மூக்கு மேல அழுத்துவாரு, அது மட்டும் இல்லாம என்னுடைய காதுக்கு பின்னாடி போயிட்டு அதே போல அழுத்துவாரு, இதனால நான் எரிச்சல் அடைஞ்சேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு எரிச்சல் கொடுத்துருந்தது, இதனால கோபம் அடைஞ்சேன்னா என்னுடைய கணவரை எனக்கே ஒரு நாள் கொல்லணும் அப்படின்னு நாள் பார்த்திருந்தேன், அந்த நேரத்துல தான் இப்படி எனக்கு செய்தி வந்தது அப்படின்னும் அவங்க
அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ராஜா ஆச்சரியப்படுறாரு. இப்ப அந்த துறவை பார்த்து சிவன் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த கதையில இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சிவன் சொல்றான். இப்ப அந்த துறவி சொல்றாரு, விவசாயி பணக்காரர் ஆகிறதுக்கு அவர் செஞ்ச முதல் விஷயம் மனைவியின் மூக்கு மேல விரலால அழுத்துறது. அதாவது புனிதர்களின் கூற்றுப்படி எந்த மனிதனும் வீட்டுல பணப்பற்றாக்குறை இருந்தா அவர் மனைவியின் மூக்கு மேல அழுத்த வேண்டுமா. மேற்பகுதி மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது. இந்த பணியும் அதே காரணத்துக்காக தான் கருதப்படுது. அப்படிப்பட்டவங்க விரைவிலேயே பணக்காரர்களாக ஆகிடுவாங்களாம். இரண்டாவதையும் விளக்கினாரு. ஒரு மனிதன் தனது மனைவியின் காதுக்கு பின்னாடி அந்த பகுதியை தொட்டு அழுத்தும் போது அவனுடைய அதிர்ஷ்டம் திடீரென திறக்குதான். அவர் ஒரு கோடீஸ்வரரா ஆவாரா அப்படின்னு புனிதர்கள் கூறுறாங்க. நீங்க இதை செய்யும் போது லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்து செல்வத்தை பெறுகிறார். லட்சுமி தேவி பெண்களுக்கு அருள் புரிப்பவர். பாவப்பட்ட விவசாயி கூட இதற்கு இணையானவர் என்று கூறப்படுது. அவர் தனது மனைவிடமும் அப்படிதான் செய்து வந்தார். ஆனா விவசாயியின் மனைவி இதை புரிஞ்சு கொள்ளல. இந்த ரகசியத்துக்காக அவனை கொன்னா. நீங்க முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் மனைவிக்கு இதை பத்தி சொல்லுங்க. இல்லைன்னா அவர்களும் இதுதான் செய்வாங்க. தவறான புரிதல் பேரழிவுக்கு வழிவகுக்கும்.